ஓகே, ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அசஸ் த டைப் ஆஃப் சுச்சுவேஷன் வந்து பார்க்க போகிறோம். சரி, இந்த அசஸ்னால் என்ன, அதுதான் முக்கியமாக இன்றைக்கி வந்து நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, அசஸ்னால் என்ன? சிம்பிள். அசஸ்னால் இப்போ சொல்கிறோம் பாருங்கள் மீனிங். இங்கிலீஷில் இருக்கும், பரவாயில்ல சொல்கிறேன். டிட்டர்மினேஷன் தி டைப்ஸ் ஆஃப் சுச்சுவேஷன் யூ ஆர் ஃபேஸிங். எப்படி ஒரு எந்த வித பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் எப்படி அதை பார்ப்பீங்க, அது பற்றி தான் முழுக்க இந்த அசீஸில் இருக்கிறது. அசீஸ். ஓகே, சரி. பிரச்சனைகள், இந்த பிரச்சனையை பார்க்குற விதமே வேறு விதத்தில் பார்க்கணும். நார்மல் பீப்புள் வந்து ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க, அதே சாதாரண மக்கள் ஒரு விதமாக பார்ப்பாங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் பீப்புள் வந்து பணக்கார ஆளுங்களை வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஓகேவா? ஒரு பிரச்சனையாக வந்து யார் பார்ப்பாங்கன்னா, ஏதாவது முடியலைன்னா சிம்பிளாக சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லலாம், ஜெயிக்கிறவன் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வான், தோக்குறவன் சும்மா ப்ளேம் பண்ணுவான், இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லுவான். அதே ஜெயிக்கிறவன் வந்து எதுவும் சொல்ல மாட்டான், இருக்கிறது அக்செப்ட் பண்ணிட்டு போயினே இருப்பான். எப்படி சொல்கிறது, அது மாதிரி. சரி, இந்த அசீஸ் அதான் இன்றைக்கி முழுக்க பார்க்க போகிறோம். சரி, இந்த அசீஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள்லாம் ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஃபேஸ் பண்ணிட்டு எப்படின்னா, சில சுச்சுவேஷன் வந்து கையில் காசு இருக்காது. சில பேரால் காசு இருக்குன்னு காசு வந்து சரியாக கையில் காசு இருக்கும், ஆனால் எந்த தாவில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. சில பேர் காசுன்னு தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் லாஸ் ஆச்சுன்னு புலம்புவாங்க. சில பேர் காசையும் மைண்டை ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருவாங்க, அவங்க ஃப்யூச்சரில் வரும் டைப் ஆஃப் சுச்சுவேஷன். சரி, இந்த அசீஸ் இந்த சுச்சுவேஷனை எப்படி அமைச்சிக்கிறது, எனக்காகனா வாய்ப்புனா எப்படி உருவாக்கிறது, அதான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி முழுக்க. ஒரு வாய்ப்பு, ஒரு சுச்சுவேஷன், ஒரு பிரச்சனை ஏன் நம்ம பார்க்குறோம், சரி. ஒரு பிரச்சனையை நம்ம பார்க்குறோம்னா, நம்மளுக்கு ஒன்று இது பற்றி தெரியாமல் இருந்திருக்கும், இல்லை ஏதாவது செய்கிறதுக்கு முன்னாடி பயமாக இருந்திருக்கும். யூ வில் பி ஸ்டில் ஸ்டார்ட் யுவர் ஒர்க்கிங், யூ வில் பி அஃப்ரைட் ஆர் யூ வில் பி ஃபியர் ஆன் யுவர் செல்ஃப். ஓகேவா? ஓகே, ஏன் இதனால் நிறைய விஷயத்தில் நம்ம பயப்படுறோம். ஒரு சில சுச்சுவேஷன் நம்ம கை பக்கத்தில் வந்து சொல்லுவாங்கள்ல, பக்கத்தில் வர மாதிரி வந்துச்சு, எனக்கான சந்தர்ப்பம் வந்துச்சு, அதான் அப்படியே போயிடுச்சு இப்படி சொல்லுவாங்க. கழுத்து வரைக்கும் வந்து வந்துச்சு வாயிலேருந்து வரலன்னு சொல்கிறாங்க வார்த்தை. அது மாதிரி நீங்கள் அளவுக்கு மீறி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கான ரெகக்னைசேஷன், அந்த ரிவார்டு அதெல்லாம் ஒரு நேரத்துக்கு வராது. தெரிஞ்சுக்கோங்க, ஒரு டைப் ஆஃப் சுச்சுவேஷன் தான். ஏன்னா நீங்கள் எவ்வளோ தான் உழைச்சாலும் நீங்கள் யாரும் உங்களுக்கு ரிவார்டு கூட தர மாட்டாங்க. உண்மை தான் சொல்கிறேன். நீங்கள் கழுது மாதிரி ஒழிச்சாலும் பிரயோஜனம் கிடையாது, நீங்கள் புத்திசாலித்தனமாக ஒழிச்சாலும் பிரயோஜனம் கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் வேலைக்கு முன்னாடியெல்லாம் முதலாளிகள் கம்மியாக இருப்பாங்க, முதலாளி வந்து முன்னாடியெல்லாம் அதிகமாக இருப்பாங்க, தொழிலாளிகள் கம்மியாக இருப்பாங்க. எப்படின்னா, முன்னாடியெல்லாம் ஓனர்ஸ்லாம் அதிகமாக இருப்பாங்க, அதிகமாக பேர் பிஸ்னஸ் செய்வாங்க, என்ன பண்ணுவாங்க. இப்போ ஓனராக இருக்கிறவங்க கூட பிஸ்னஸ் செய்யாமல் கவர்மெண்ட் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கையில் காசு லாஸ் ஆயிருமோ, அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போய்க்கிறாங்க. ஆனால் எப்படி தான் ஒரு சில பேர் பரம்பரையாக தொழில் செஞ்சுருந்தாங்க, அவங்களால மட்டும் எப்படி have been most will be how to will be handle the family still more times வந்து இப்போது சொல்லணுன்னா, இப்போ டாட்டா வந்து அவங்களுடைய குழுத்தத்தை ஆரம்பித்தார், மஹிந்திரா வந்து அவங்க 2 பிரதர்ஸ் ஆரம்பித்தாங்க, அதே மாதிரி அசோக் லேலண்ட் ஆரம்பித்தாங்க, நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்துச்சு. சரியா? இவ்வளோ இருக்கிறதுக்கு அவங்க வந்து அந்த பிரச்சனையை ஏன் பார்க்கல? பிரச்சனையாக தான் இருக்குது, அவங்க ஏன் அப்படி பார்க்கல? அவங்க ஒரு வாய்ப்பை ஏன் பார்த்தாங்க? ஏன்னா அவங்களால அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும். சரி, அடிப்படுது எனக்கு தெரியும். ஏன் ஃபார் எக்ஸாம்பிள், ஏன் நீங்கள் டாட்டா மட்டும் அன்றைக்கி ஃபேமிலி போகிறது பார்த்துன்னுட்டு எப்படி வேணால் போனால் போட்டோம், ஆக்சிடென்ட் போனால் போட்டு விடாமல் இனத்துக்கு ஒரு கார் டாட்டா மோட்டர்ஸ் அப்படின்னு
ஏன் ஒரு கம்பெனியை தொடங்கினார்? ஒரு ஃபேமிலிக்காக ஒரு கம்பெனி தொடங்கினால் அது ஏன் பைக்கில் எல்லோரும் நஞ்சின்னு போகிறாங்க? பைக்கில் இருந்தால் அதே ஃபேமிலியாக போனால் எப்படி இருக்கும்னு அந்த மனுஷன் தான். ஏன் அந்த மனுஷனுக்கு தெரியாதா? சுயநலம் பற்றி தெரியாதா? எப்படின்னு போட்டோம், நான் நல்லா இருந்தால் போதும்னு தெரியாதா? அந்த மனுஷன் பார்த்தது தான் பிரச்சனையாக பார்க்கல, பிரச்சனையை ஒரு வாய்ப்பாக பார்த்தது. Problem is not big. The problem is thinking about the normal people will blame the problem, but the business people, they go to research the problem and they will be solving, so giving the problem to solution and giving the some kind of results. Having make money, the public will be paying the money. ஓகேவா? இன்றைக்கி நம்ம ஓலா, ஊப்பர் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். உக்காந்த இடத்துல அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அவங்க போய்ட்டு வேலை செய்யணும் தேவையில்லையே முன்னாடி போய் பேசுகிறதுக்கு. எப்படி செய்கிறாங்க? நம்ம இப்போ நிறைய மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சர்வீஸ் தந்தால் போதுன்னு அவங்க நினச்சி செய்கிறாங்க. இப்போ அவங்களுக்கும் ப்ராஃபிட் தானே. இப்படி யோசிங்களேன், எப்படி சொல்கிறது, ப்ராஃபிட் தானே. அதே மாதிரி தான் இது ஒரு சுச்சுவேஷன். சரி, இப்போது நீங்கள் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் மனசோடனே உக்காந்துக்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், இப்போ நிறைய ப்ராப்ளம் இருக்கும். சரி, அந்த ப்ராப்ளமாக இருக்குது ஒரு சுச்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னை பற்றி சொல்லணும்னா, நான் 10ஆவதுலேருந்து எனக்கு படிக்கிறதுக்கு யோசனை இருந்துச்சுன்னா, எங்கள் அப்பா என்ன பாலிடெக்னிக்கில் போடலாமா இல்லை ப்ளஸ் ஒன்னில் போடலாமா, இங்கே வேறு எங்கேயாவது சேர்த்தலாமா வேலைக்கு அப்படின்னு யோசித்தாங்க. எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப மனசு ஒஞ்சிட்டேன் நான். என்னடா இது நிம்மதி இல்லாமல் போயிருக்கு, நம்ம எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு, கம்முன்னு படிக்கிறதுக்கே விருப்பம் இல்லாமல் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் யோசித்தேன், ஏன் +1 +2 பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். +1 +2 பண்ணிட்டேன்னா டிகிரி பண்ணிடலாம், டிகிரி பண்ணிட்ட பின்னாடி ஜாபுக்கு போகலான்னு நினச்சேன். சரி, இப்போது காலேஜ் ஃபைனல் இயர் பண்ணின்னுக்கிறேன். அதே மாதிரி எனக்கு அது மாதிரி தான் ஆச்சு. எனக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க, ரொம்ப சுத்தாச்சாங்க. போயிட்டு 2 காலேஜில், ஒரு காலேஜில் அட்மிஷன் தந்துட்டேன். திருப்பியும் +1 வந்து சேர்ந்தேன். +1 சேர்ந்துட்டு 2 காலேஜில் அப்ளிகேஷன் போட்டாச்சு. 2 காலேஜ்லேயும் போட்டாச்சு. 2 காலேஜில் ஒரு 4 அப்ளிகேஷன் போட்டேன். அதில் ஒரு காலேஜில் எனக்கு சீட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இன்னொரு காலேஜ் சீட் கிடைச்சிச்சு. ஆனால் இந்த +1 +2 முடிஞ்ச பின்னாடி கூட எனக்கு ப்ரெஷர் இருந்துச்சு. என்ன டிகிரி எடுக்க போகிறேன், எது பண்ண போகிறேன்னு ஃப்ரீயாக உள்ள. எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி அந்த சுச்சுவேஷனெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியும், எப்படி கூட தெரியாது. அதுக்கப்புறம் வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் போயிட்டு ஒரு நாள் அப்ளிகேஷன் சொன்னாங்க, போய்ட்டு சப்மிட் பண்ணிட்டு நீங்கள் இந்த டேட்லேருந்து வந்தேன்னு சொன்னாங்க, போனேன். அந்த ஒரு சுச்சுவேஷன் லைஃப். ஸ்கூல் ஒரு சுச்சுவேஷன், ஸ்கூலில் ஒரு விஷயம் இருக்கும். ஸ்கூலில் இருந்தது விஷயம் வேறு, காலேஜில் இருக்கிற விஷயம் வேறு. ஏன்னா ஸ்கூலில் 12 வருஷம் படிச்சிங்க, காலேஜில் 3 வருஷம் தான். இப்போ 4 வருஷம் பண்ண போகிறாங்க ஃபாரினில். அதனால சொல்ல வரேன், இதுதான் என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தரேன். சுச்சுவேஷனாக பார்த்து நான் பயந்த ஒரு சில நேரத்தில். அதுக்கப்புறம் நான் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கும் தெரியாது, எனக்கு பயமாக இருந்துச்சு. என்னடா இங்கிலீஷ் இல்லைன்னு ஒருத்தர் எனக்கு தந்தார், இருந்தால் போய் ஈஸியாக இருக்குது, போய் படிச்சுப்பாருன்னு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணார். நான் அந்த சுச்சுவேஷனை ப்ராப்ளமாக பார்க்கல, எனக்கான சொல்யூஷனாக மாற்றிக்கினேன். எங்கள் கிளாஸில் அவ்வளோக்கு மீறி புக்ஸ் படிக்கிறதால நான் தான், புக்ஸ் வைக்கிறதும் நான் தான். யாரும் புக்ஸ் படிக்க மாட்டாங்க. என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் புக்ஸ் படிச்சு நான் பைத்தியம்னு சொல்லிவிட்டாங்க. நான் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, நான் அதெல்லாம் கண்டுக்கலை. எப்போ பார்த்தாலும் கையில் புக்ஸ் இருக்கும், ஒன்று படிச்சுன்னு இருப்பேன், இல்லை ஏதாவது ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணினே இருப்பேன். வாதியர்கிட்ட கொஷின் அதிகமாக கேட்பேன். மார்க்ஸ் ரொம்ப கம்மி தான் இருந்து, நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் ஏதாவது நம்ம ஒன்று செய்யணும், மக்களுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டேன். அதனால தான் நானும் இந்த சேனலில் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன் நான் 2 வருஷம் கற்றுக்கினது ஏன் தரக்கூடாதுன்னுக்காக தான் வந்தேன். சரி, இவ்வளோ சுச்சுவேஷன் கற்றுக்கினேன், எப்படி இருக்கணும், எப்படி பண்ணணும், எப்படிலாம் இருக்கலான்னு கற்றுக்கினேன். அதான் ஷேர் பண்ணேன். சரி, இவ்வளோ இந்த விஷயம் முடிஞ்சிட்டு பின்னாடி ஃபேமிலியில் இப்படிலாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போ பண்ணின்னுக்கிறேன். சரி, இப்போது இவ்வளோ தான் என் லைஃப் ஸ்டைல் தான். சிம்பிளாக மனசு கொஞ்சம் உக்காந்துருந்தேன், என்னடா பண்ணலாம், ஏது செய்யணும்னு தெரியாது. அது சுச்சுவேஷனில் அப்போ தான் ஒரு புக் எடுத்து படித்தேன்னு நினைக்கிறேன். செகண்ட்லேயோ சரியாக தெரில. அப்பப்போ மனசு உடஞ்சி உக்காந்துருவேன்.
என்னடா எது செஞ்சாலும் நமக்கு செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் யோசிச்சு நம்மளுக்கு நிறைய திறமைக்கு எது, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற பார்த்தேன். ஒரு சில நேரத்தில் நிறைய யூடியூப்பில் நிறைய ஸ்டார்டிங்கில் வந்து வீடியோ நான் வந்து இந்த ஃபஸ்ட் சேனல் பார்த்தீங்கன்னா இது என்னுடைய 5வது சேனலோ 6வது சேனலோ இது வந்து ஃபஸ்ட்டு சேனலுக்கு அதில் வீடியோ அப்லோட் பண்ணேன். ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி போட்டேன், அவ்வளோதான். சரி, எந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணது கிடையாது. பட் இருக்கலாம், கன்சிஸ்டன்சியாக 3 வருஷம் தொடர்ந்து பண்ணியிருந்தேன்னா நானும் ஒரு கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆகிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். கொரோனா டைம் நல்லா இருந்துச்சு. சரி, இந்த சுச்சுவேஷனை எப்படியும் ஹேண்டில் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எங்கேருந்து ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும். வென் யூ ஸ்டார்ட் த சுச்சுவேஷன், வேர் in this situation, think about, not in the box, out the box. நான் இந்த வீடியோவில் சொல்ல நினைக்கிறது என்னன்னா, ஸ்கூல் காலேஜஸ்லலாம் லைஃபுக்கான லெசன் சொல்லித்தர மாட்டாங்க. ஒருத்தங்க கீழே எப்படி போய் வேலை செய்யறதுக்கான சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி நிறைய கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க, போய் பாருங்கள், பிரச்சனை கிடையாது. ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு. ஆமாம், எல்லோரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி டிகிரி முடிக்கிறவங்களுக்கு வேலை கிடையாது. நிறைய டிகிரி படிச்சிருப்பான், போயிட்டு ஹோட்டலில் போய் வேலை செஞ்சுன்னு இருப்பான், ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு வெயிட்டராக இருந்திருப்பான், இல்லை கேஷியராக இருந்திருப்பான். அவன் பிடிச்சது ஒரு வேலை, செய்கிறது ஒரு வேலையாக இருக்கும். நான் சொல்கிறேன்னா, உனக்கான வேலையை நீயே உருவாக்கு. நீ போய் ஒருத்தர் 4 இடத்துல போய் வேலை செய், உனக்கான இடத்த பார்த்துக்கோ. ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்க, எக்ஸாம் முடிச்சிட்டோடனே அடுத்தது பேப்பர் படி, அடுத்தது பண்ணு. அந்த சரி, இப்போ ஒரு லைஃபுக்கு தேவைப்படுற ஸ்கில் என்னென்னு சொல்லி தர மாட்டாங்க. யாராவது அதில் ப்ரொஃபஸரில் யாராவது ஒருத்தர் 2 பேர் சொல்லி தந்தால் அதிகம். போய் பார்ட்-டைமில் போய் ஒர்க் பண்ணுங்கள், ஸ்கில்ஸ் கற்றுக்கோங்க, காசு கட்டி கற்றுக்கோங்க, டைப் ரைட்டிங் போய் கற்றுக்கோங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பசங்க யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அந்த சுச்சுவேஷன் தான் இங்கே ப்ராப்ளமே. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து என்னோடய லைஃப்பை 14 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டேன். 14 இயர்ஸ் என்னை பார்த்தா +2 வரைக்கும் படித்தேன். ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், இது என்னோடய தேர்ட் இயர். 15 இயர் வரைக்கும் நான் வேஸ்ட்டு பண்ணதான் லைஃப். 6th செம் இது என்னோடய லாஸ்ட்டு செம். திருப்பி எனக்கு ஒரு அரியர் வந்துச்சு. பிரச்சனை கிடையாது, நான் கிளியர் பண்ணிடுவேன். ப்ராஜெக்ட் இது, அதுவும் நான் முடிச்சிடுவேன், கிளியர் பண்ணிடுவேன், பிரச்சனை கிடையாது எனக்கு. அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதான் நான் பார்க்குறேன். வீட்டில் கூட நிறைய பிரச்சனை இருக்குது, அது கூட எனக்கு நோ ப்ராப்ளம். என்னுடைய ப்ராப்ளம் கிடையாது. நான் திங்க் பண்ணுற விதமே வேறு மாதிரி. ஏன்னா திங்க் பண்ணுற விதத்தை வேறு விதமாக பாருங்களேன். திங்க் வில் பி டிஃப்ரெண்ட் த வே ஆஃப் த யூனிக் திங்கிங். ஒரு புக்கில் இருக்கும், ஒரு புக்கு படித்தேன் சொல்கிறேன், அந்த குவாடினன்ட்டு சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க. யூ கேன் வின் அந்த ஒரு புக்கில். வின்னர்ஸ் டு நாட் திங்க் டிஃப்ரெண்ட்லி, த வின்னர்ஸ் திங்கிங் டிஃப்ரெண்ட்லி. எப்படின்னா, ஜெயிக்கிறவங்க வந்து எப்பயும் பல விதமாக ஒரு விதமாக யோசிக்க மாட்டாங்க, வேறு மாதிரி யோசிக்க மாட்டாங்க, அவங்க மாற்றி யோசிப்பாங்க. ஏன்னா நம்ம 10 வருஷம் அடையிறக்குள்ள அவங்க 6 மாதத்தில் அழிஞ்சு காட்டுவாங்க. ஏன்னா அவங்களோட ஹார்ட் ஒர்க், எஃபர்ட் எல்லாம் இருக்கும், அவ்வளோ புரிஞ்சுக்கோங்க. சரி, நீங்கள் யாராவது ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா கூட நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல போகிறேன். ஏன்னா உங்களோடய அது மோட்டிவேட்டாக வச்சுக்கோங்க. நிறைய பேர் இதுனா பண்ணிக்கிட்டோம், நீங்கள் சேல்ஸாக இருக்கலாம், சர்வீஸாக இருக்கலாம், இல்லை ப்ராடக்ட் மேனுஃபேக்சராக இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸ் எது இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ப்ரோன்னு. ஏன்னா சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண கற்றுவங்க. ஏன்னா நீங்கள் ஒரு லேடிஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஜென்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, நீங்கள் யாருன்னு தான் எனக்கு தெரியாது. என்ன சொல்ல வருது, இது எப்படி சொல்கிறது, உங்கள் லைஃப்பை ஜாலியாக எடுத்துன்னு போங்க. நிறைய நேரத்தை நான் என்ன சொல்கிறேன், ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து யாரும் போட்டி போட மாட்டாங்க. மற்றவங்ககிட்ட போய்ட்டு காம்படிட்டராக யோசிக்க மாட்டாங்க. தங்களுக்குள்ளே தானே போட்டி போட ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி நேற்று இவ்வளோ செஞ்சால் நான் இன்றைக்கி இவ்வளோ செய்யணும், நேற்று இவ்வளோ காசு எனக்கு வந்துச்சு, நாளைக்கு இவ்வளோ காசு வரணும் அப்படின்னு யோசிக்கணும். அவனும் வீட்டு பக்கம்லாம் யோசிப்பாங்க. இவனும் படிக்கிறான், வீட்டிலலாம் பக்கத்தில் இவனும் இந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறான், நானும் படிக்க வைக்கணும். இவனும் வண்டி வாங்கிக்கிறான், நானும் வாங்கணும். இவனும் ஃபோன் வாங்கிக்கிறான், நானும் வாங்கணும். என்ன சொல்கிறேன், அதெல்லாம் விட்டுருங்க. மற்றவங்கள கம்பேர் பண்ணுறது,
போய் இஎம்ஐ போட்டு வாங்குறது கெத்து காட்டுறதுலாம் விட்ருங்க. உங்களால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? 10,000 ரூபாயில் 5,000 ரூபா சம்பாதிக்க முடிஞ்சாலும் சரி, நிம்மதியாக இருங்க. சொல்லுவாங்க மரியாதை என்ன ஆகுறது. நான் என்ன சொல்கிறேன், மரியாதை தலைமுடி மயிருக்கு சமம். எப்படி சொல்கிறது, மற்றவனுக்காக வாழாது, நீ உனக்காக வாழ்ந்து பாரு, சுகமாக வாழலாம். பிரச்சனையை பார்க்காத. பிரச்சனை இருக்கும். லைஃப்னு பிறந்தாலும் சரி, இறக்கிற வரைக்கும் பிரச்சனை தான். ஏன்னா இங்கே பிரச்சனை காசு தான். இங்கே பிரச்சனை. அதுக்கான பிரச்சனைக்கான சிம்பிளான தெரிய சொல்லிட்டா, திறமை, ஸ்கில்ஸ். யூ வில் டெவலப் யுவர் ஸ்கில்ஸ். ஓகே, உன் திறமை நீ வளர்த்துனே இரு. லைஃப் லாங் லேர்னிங்கை வச்சுக்கோங்க. ஏன்னா லைஃப் லாங் லேர்னிங் உங்களை ஹெல்ப் பண்ண போகுது. ஓகேவா? லைஃப்பில் நிறைய விஷயம் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு துறையில் எப்பயும் இருக்காதீங்க. ஸ்டார்டிங் பண்ணது ஒரு ஃபீல்டாக இருக்கட்டும், அது கம்பைன் பண்ணி சப் ஃபீல்டாக இருக்கட்டும். நிறைய கம்பெனி பார்த்துருப்பீங்களா? நிறைய கம்பெனி பார்த்துருப்பாங்க. ஒரு கம்பெனி மட்டும்தான் இருக்கும், ஆனால் அது கீழே நிறைய கம்பெனி வேலை செய்யும். ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். போக நிறைய கம்பெனி இருக்கும். ஒரு கடை இருக்கும், அவனுக்கு 10 கடை வைப்பான். ஒரு கடையில் நஷ்டம் வந்துச்சுன்னா கூட அந்த இன்னொரு கடையில் வந்துடும். ஆனால் மனுஷன் இருக்கிறது ஒருத்தன் தான். அடிப்பட்டவன் உதப்பட்டாலும் சரி, இல்லை மனசு உடஞ்சி போனாலும் சரி, இருக்கிறது அவன் ஒருத்தன் தான். அதனால தான் எப்பயும் இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருங்க. காசை பற்றி யோசிக்காதீங்க. இப்போ காசுக்காக வேலை செய்யலாம், தப்பு இல்லை. இதெல்லாம் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்காக வேலை செய்யுங்க. ப்ளீஸ் ஒர்க் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட், நாட் வில் பி த அதர்ஸ் ஒர்க். உங்கள் விருப்பத்துக்காக வேலை செய்யுங்க தவிர மற்றவங்க சொல்கிறேன் வேலை செய்யாதீங்க. எனக்கு இவ்வளோ சம்பளம் வந்துச்சு, எனக்கு சம்பளம் இவ்வளோ வந்துக்குதுன்னு சொல்லணும், பிரச்சனை கிடையாது. அவனுக்கான திறமத்துக்கான சம்பளம் இன்றைக்கி வரலாம், நாளைக்கு வராமல் இருக்கலாம். எப்படி சொல்கிறது, இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இன்றைக்கி அவன் 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறான் ப்ரைவேட் கம்பெனியில். அதே பப்ளிக் கம்பெனியில் 40,000 சம்பாதிக்கிறான். லாக்டவுனில் அவனு போட்டாங்க, சம்பளம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, இவங்க 40,000 வந்துனே இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப். யோசிங்க, நான் லஞ்சம் கட்டு போயிருப்பேன். நானே சொல்கிறேன், நோக்கினேன் லஞ்சம் கட்டு தான் போயிருப்பான். என்ன பண்ணுறது, அவனுக்கான நிலைமை அது. இனிமேல் எது இருந்தாலும் சுச்சுவேஷனாக பாருங்க. சுச்சுவேஷனை ஒரு ஃப்ரெண்டாக பார்த்துக்கோங்க. உங்கள் இருக்கிறவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பழக பாருங்களேன். என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு மென்னாக இருக்கலாம், நீங்கள் ஒரு விமனாக இருக்கலாம், ஒரு பொண்ணு, ஒரு பையன், ஒரு குழந்த, நீங்கள் ஒரு வேலை செய்கிறவனா இருக்கலாம். எல்லோரும் ஈக்குவலாக பாருங்கள். என்ன சொல்கிறேன், ஒரு பொண்ணை பார்த்தா ஒரு விதமாக பேசுறது, பணக்காரை பார்த்தா ஒரு விதமாக பேசுகிறது, ஏழைங்களை பார்த்தா ஒரு விதமாக பேசுகிறது, அதோட கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் அதோ விதமாக பேசுகிறது வேணாம். நாட் எனஃப் இஸ் எனஃப். போதும், நேற்றோட பேசுனது போதும், இனிமேல் பேசுகிறது சரிக்கு சமமாக பாருங்கள். ஏன்னா அன்றைக்கி அந்த டாட்டா சொல்கிறான்ல, அந்த மனுஷன் அவ்வளோ கோடி சம்பாதிச்சான், ஆனால் அவனுக்காக ஒரு ரூபா வச்சுக்கல. அதே முகேஷ் அம்பானி பாருங்கள், ஜோன்னு பணக்காரன் மாதிரி காட்டுறான். இவனுக்கு இவன் பரம்பரை பணக்காரன், இவன் புது பணக்காரன். பரம்பரை பணம் ஒரு இடத்துல தான் உக்காரான், புது பணக்காரன் போல் அஞ்சின்னு போயினே இருக்கும். எப்பயும் நீங்கள் பணக்காரன் ஆகணும்னா நான் சொல்லித்தரேன். நான் சொல்கிற ஒரே 15 நிமிஷம் சேர்ந்தால் நீங்கள் பணக்காரன் கன்ஃபார்ம். 2025 24 விட்ருங்க. 2024 நீங்கள் பணக்காரன் ஆகணும்னா சிம்பிளான ஸ்டெப் சொல்லிட்டா, இன்றைக்கி டேட் 19 இருக்கட்டும், இல்லை 20 கூட இருக்கட்டும். 2024 நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும்னா சிம்பிளான ட்ரெக் என்ன சொல்லிட்டா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை மேலே நீங்கள் காசு இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். உங்களை மேலே இன்வெஸ்ட் எப்படி ப்ரோனா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு தனியான இடம் எடுத்துக்கோங்க, ஒரு பிளேஸ் எடுத்துக்கோங்க. சத்தம் எதுவும் வரக்கூடாது, இன்டர்நெட் கனெக்ஷன் நல்லா இருக்கணும், சத்தம் இருக்கக்கூடாது, ஹை ஸ்பீடாக இருக்கணும். அது கூட எங்கே இருக்கிறீங்கன்னா கீழே எடுக்காதீங்க. எப்பயும் மாடிக்கு மேலே ரூம் எடுத்துக்கோங்க, தனியாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். அந்த மாதிரி ரூமில் எடுத்துக்கின்னு உங்களுக்கு என்னென்ன தோணுதோ ஒர்க் பண்ண பாருங்கள். எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒருத்தர் வேலைக்கு ஹையர் பண்ணுறதா இருக்கலாம், நீங்களே வேலை செய்கிறதா இருக்கலாம், என்ன பண்ணாலும் சரி தனிமையாக உணருங்க. தனிமையில் ஒரு பேர் சொல்லுவாங்க, தனிமையில் ஒரு சில பேர் லவ் ஃபீலியர் ஆகிட்டு உக்காந்துருவாங்க. ஓகே இருக்கட்டும், என்ன சொல்கிறேன், லவ் ஃபீலியர் இருக்கட்டும், ஒரு அலோனஸ்ஸாக பார்க்காதீங்க, ஒரு சாலிடியோட பாருங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய கம்பெனி ஸ்டார்ட் அப்ஸே தனியாக தான் ஆரம்பித்தாங்க. அவங்க ஒரு குரூப் ஆரம்பித்து இப்போ வளர்ந்துருக்கலாமே, ஏன் தனியாக ஆரம்பிக்கிறாங்க? அவங்களுக்கான ஐடியா தான் தெரியும், இதுதான் என்னுடைய ஐடியா, இதை நான் செஞ்சே க்ரோ ஆகிட்டேன்னா எல்லோரும் எனக்காக வேலை செய்வாங்கன்னு தெரிஞ்சு தான் வேலை செய்கிறாங்க. அதை நானும் சொல்ல வரேன்.
பிரச்சனையை பார்க்காதீங்க, பிரச்சனையை ஒரு வாய்ப்பாக பாருங்கள். ப்ராப்ளம் இஸ் நாட் ப்ராப்ளம் இட்ஸ் ஏ ஆப்பர்ச்சுனிட்டி, ஏ க்ரோயிங் த பர்சன். ஓகே, சரி, இதோட இந்த பதிவு முடிக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் சந்திப்போம். சரி, நாளைக்கான தலைப்பு என்னென்னா, எதுலேருந்து எல்லாமே சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த புக் தெரியுதா? டாக்கிங் லைக் ஏ வின்னர், 21 ரூல்ஸ் கம்யூனிகேஷன் சக்ஸஸ். பேசுகிறதுமே ஜெயிக்கிறதுக்காக 21 ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். சரி, இன்னைக்கு 3வது சொல்லிட்டேன், அசஸ் சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு. 4வது ஸ்மைல் பற்றி நாளைக்கு முழுக்க பார்க்க போகிறோம். ஸ்மைல் பற்றி. ஸ்மைல் என்ன? சிரிப்பு. எல்லாமே சிரிச்சுனே எல்லோரும் வேலையை முடிப்பாங்க. ஒரு சில பேர் சும்மாவே சிரிப்பாங்க, சில பேர் ஹை எல்லாம் நல்லா இருக்கிறேன் அதுக்கு சிரிப்பாங்க. அதை பற்றி தான் நாளைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, சைனிங் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட் ஜாம் ஜானி. பாய்.